சேரன் அண்ணன் திரும்பி வந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. திரும்பி வந்துட்டாங்க. கண்டிப்பா நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். அதில வந்து நம்ம சேரன் அண்ணன கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். இந்த எங்களுக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவால்ல. இந்த வீட்ல யாருமே இல்லைனாலும் பரவால்ல. ஆனா நீ மட்டும் இருந்தா போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாசமழையா பொழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு என்னண்ணே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் இந்த வீட்ல தானே இருக்கேன். எனக்கு என்ன வந்துச்சு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீயும் சோழனும் வந்து சேர்ந்து வாழ போறது கிடையாதுல்ல. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு டிவோர்ஸ் வந்துருச்சுன்னா, நீ இந்த வீட்ட விட்டு போயிருவில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நான் இந்த வீட்ல இருந்து நீங்களா வந்து இந்த வீட்ட விட்டு போன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்கேருந்து போமாட்டேன். அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிர்றாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. இப்போ நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா, "எதுக்கு நேத்து வரல?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்குறாங்க. "திடீர்னு லீவ் ஆகி போச்சு. ஏன் ஒண்ணும் சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. வீட்ல வந்து எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல. அதனால லீவ் போட வேண்டியதாயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இந்த ராகவ் வந்து கண்டிப்பா இந்த சூர்யா அரேஞ்ச் பண்ண ஆளா தான் இருக்கும். இப்ப மிகப்பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்குது. நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் வந்திருக்குது. அதுக்கு வந்துட்டு நீ தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்து முடிச்சு குடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிலா கிட்ட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா என்னைய நம்பி ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறீங்க. கண்டிப்பா நான் நல்லபடியா முடிச்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் யாரோடதுன்னா சூர்யாவோடது.